மதுரை மக்களை இந்த வீக்கெண்ட் எங்க போலாம்னு யோசிச்சுட்டு இருந்தீங்க அப்படின்னா இந்த சதுரகிரி மலை பயணம் வந்து பாத்தீங்கன்னா போயிட்டு வரலாம். சதுரகிரி சுந்தரமகாலிங்கம் கோயில்ல வந்து பாத்தீங்கன்னா ஆடி அமாவாசைன்றது ரொம்ப ஃபேமஸ். அந்த திருவிழாக்காக வந்து பாத்தீங்கன்னா பக்தர்களை ஆகஸ்ட் 1ல இருந்து ஆகஸ்ட் 5 வரைக்கும் ஒரு 5 நாள் அலோவ் பண்றாங்க. இந்த மலை பயணமானது தானிப்பாறை வழியா போறீங்க அப்படின்னா உங்களுக்கு ரொம்பவுமே ஈஸியா இருக்கும். முக்கியமான விஷயம் என்னன்னு பாத்தீங்கன்னா இந்த பயணத்துக்கான டைமிங் வந்து குறைச்சிருக்காங்க. காலையில 6 மணில இருந்து மத்தியானம் 12 மணி வரைக்கும் தான் அலோவ் பண்றாங்க. உண்மையிலே ட்ரெக் பண்ணி போறதுக்கு சேஃப்டியா இருக்கட்டும், தண்ணி வசதியா இருக்கட்டும், எல்லாமே பக்காவா இருக்கும். இந்த சதுரகிரி மலை உச்சியில சந்திரமகாலிங்கம் சுந்தரமகாலிங்கம்னு 2 கோயில் இருக்கும். ரெண்டுலயுமே வழிபட்டுட்டு வரப்ப அன்னதானமும் கொடுப்பாங்க, வாங்கி சாப்பிட்டு அப்படி நல்ல ஒரு ரெஸ்ட் எடுத்துட்டு சாயங்காலம் இருட்டுறதுக்குள்ள வந்து பாத்தீங்கன்னா கீழே இறங்கி. என்னோட ரெக்வஸ்ட் ஒன்னே ஒன்று தான், பிளாஸ்டிக் பொருட்கள் எடுத்துட்டு போவாதீங்க. அங்க ஏதாவது வாங்கி சாப்பிடுறீங்க அப்படின்னாலும் பேக்ல வச்சு கீழே கொண்டு வந்து கீழே குப்பை தொட்டில போட்டு அதே மாதிரி பாதையை மாறி வேற எங்கிட்டும் கீழே இறங்குறது செய்யறதெல்லாம் செய்ய வேணாம். நேரா பாதையில மட்டும் போயிட்டு வந்தீங்கன்னா சேஃபா. மதுரையில இருந்து இந்த தானிப்பாறைக்காக ஸ்பெஷல் பஸ் விடுவாங்க. அப்படியே இந்த வீடியோ உங்க ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணிட்டு இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் தெரிஞ்சுக்க உங்க அன்புக்குரிய டீம் விலாகரை ஃபாலோ பண்ணிக்கோங்க. யூடியூப்ல பாக்குறீங்க அப்படின்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணி கூட வர பெல் ஐகானை பிரஸ் பண்ணி ஆல் செட் பண்ணிட்டீங்கன்னா நாங்க போடக்கூடிய ஒவ்வொரு வீடியோஸும் நோட்டிஃபிகேஷன் வரும். டாடா பை பை, see you.